இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 25வது தாலுகா மாநாடு, தங்கவயல் தாலுகா மாநாடு சீரும் சிறப்புமாக கேஜிஎஃப் ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தடை செய்யப்பட்டது, பிரிட்டிஷ் ஆட்சியாரை நடுங்க வைத்தது. அவர்கள் அஞ்சுகின்ற வகையிலே பயந்தார்கள். சுதந்திர காலத்திற்கு முன்பாக 1935 1940 சுதந்திரத்திற்கு பிறகு 1948 3 முறை ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து 100ஆண்டு விழாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்தியாவிலே ஒரு செங்கோடி உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சிபிஐயினுடைய செங்கோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த தாலுகா மாநாடு 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய கட்சியின் விதிமுறைப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சேர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய இந்த தாலுகாவினுடைய இந்த பல்வேறு பிரச்சனைகளை விவாதம் செய்து எந்த விகிதத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை ஒன்று திரட்டி, விவசாயிகளை ஒன்று திரட்டி, மாணவர்களை ஒன்று திரட்டி, தொழிலாளர் நலனை கருதி ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கத்தை, போராட்ட இயக்கத்தை வளர்ப்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்படுகின்றது. இந்த மாநாட்டிலே துவக்க விழாவாக பேசி அந்த கட்சியினுடைய அங்கத்தினர்கள் எல்லாம், இதில் பிரதிநிதிகள் எல்லாம் விவாதம் செய்து இன்னும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய தாலுகா கமிட்டியை உருவாக்குவோம், அந்த கமிட்டி ஒரு புதிய தாலுகா செயலாளரை உருவாக்கும். இந்த மாநாட்டிலே மாவட்டத்திற்கு நடக்க வருகின்ற 17ஆம் தேதி பங்காருப்பேட் தாலுகாவிலே ஆலமரத்தின் பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே அகில இந்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். அதற்குடைய முதல்வாக இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கூட தேர்ந்தெடுத்து அதிலே பங்கேற்பார்கள். இன்றைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், தங்கவயல் சீர்கெட்டிருக்கிறது. 35 வார்டுகளில் இருக்கக்கூடிய நகரசபையினுடைய வார்டுகள் இன்றைக்கு நாறி கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்த நகரசபை தேர்தலுக்கு முன்பாக இந்த நகரசபை இருந்ததோ அதே நிலையில்தான் ஒவ்வொருனுடைய வார்டு பகுதிகளும் இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறது. அதை முக்கியமாக விவாதிக்கின்றோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் நமதுடைய பிறப்புரிமை, அதை பெற்றே தீர்வோம் என்று 25 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். அந்த போராட்டங்களின் எதிர்காலத்திலே அதை நிரந்தர தீர்வு காண்பதற்காக எப்படி போராட வேண்டும், எந்த வகையிலே போராட வேண்டும் என்கின்ற வரைமுறையை உருவாக்குவோம். அதே பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 26 நாட்களாக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஓராண்டு இன்றைக்கு மீண்டும் இன்னொரு ஆண்டு பிறக்க போகிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு வரை அந்த பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு 1% வெற்றி கூட இன்றைக்கு அரசாங்கம், மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. தொழிலாளர்கள் அன்றாடம் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நம் போராட்டத்திற்கு முடிவு என்ன, நம்மை யார் வழி நடத்துவது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்கின்ற மிகப்பெரிய மன உறுத்தலோடு இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் நிர்கதியாக இருக்கிறார்கள். பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸினுடைய அந்த பிரச்சனைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான முடிவுகளை இந்த மாநாட்டிலே எடுக்கும். தின பயணிகள் இன்றைக்கு அவர்களுக்கு தினந்தோறும் போகிற அந்த ரயில் கோச் பெட்டி இன்றைக்கு குறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஆடு மந்தைகளைப் போல இன்றைக்கு நசுங்கி வேந்து கொண்டிருக்கிற கொடுமையிலே இன்றைக்கு தினப்பயணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோலார் தங்கவயல் இருக்கிறது என்று சொன்னால் அது தினப்பயணிகளுடைய பொருளாதாரத்திலே தான் இருக்கிறது. பெங்களூரிலே சம்பாதிக்கிறார்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்கவயலிலே செலவு செய்கிறார்கள். அந்த பொருளாதாரம் இன்றைக்கு தங்கவயலிலே தினப்பயணிகள் இல்லை என்று சொன்னால் இந்த தங்க நகரமே சுடுகாடாக மாறக்கூடிய முடியும். ஆனால் அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய வேதனைகள், அவர்கள் அந்த ட்ரெயினிலே படுகின்ற அந்த இன்னல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரச்சனையை கூட இங்கே விவாதிக்கப்படும். இன்றைக்கு குடி தண்ணீர், புளோரைடு கண்டென்ட் கடந்த குடி தண்ணீர், விஷ தண்ணீரை
தங்கவயல் மக்கள் இன்றைக்கு பருகி வருகிறார்கள். அதனால் பல்வேறு நோய்கள் இன்றைக்கு ஏற்பட்டு பல வியாதிகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இதை பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு மருத்துவமனை இருக்கிறதா என்று சொன்னால் கேப்பாரட்டு கிடக்கின்ற KGF ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு இருக்கிறது. பல கோடி ரூபாய்கள் இன்றைக்கு அங்கே ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எந்தவித மெஷினரிஸோ வேலை செய்யல. இன்னைக்கு அங்கே போய் அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்லேயே அதிர்ச்சியுற்று சாகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 7 ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிற தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியது யார்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தங்கவயல் மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு செய்கிறேன், நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லுகிற அவர்கள் இன்றைக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. பிரச்சனைகள் அப்படியே இருக்கிறது. கோலார் தங்கவயலுடைய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை தினம் ஒருவர் மாண்டு வருகிறார். இன்றைக்கு எல்லா தொழிலாளர்களும் மாண்ட பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்களா? இன்றைக்கு அந்த விதத்திலும் கூட MLA அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்று சொல்லி அவர்களுடைய இந்த முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். தங்கவயலுடைய பிரச்சனைகளுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளை உட்கொண்டு தங்கவயலிலே சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு கூட உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் அறிவித்திருக்கிற 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த கையெழுத்து வேட்டைக்காக ஆதரவாக நிற்பார்கள் என்பதை கூட இந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானமாக இன்றைக்கு நிறைவேற்றுகின்றோம். இப்படிப்பட்ட தங்கவயலுடைய பல்வேறு அவலங்களை இன்றைக்கு MG மார்க்கெட் நாறி கொண்டிருக்கிறது. தங்கவயலில் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாய்க்கடி அதிகமாக இருக்கிறது. இது சிரிப்புக்கான பிரச்சனை அல்ல. மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை, பெற்றோர்கள் இன்றைக்கு வாக்கிங் செல்ல முடியவில்லை. ஏன்? கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 10 போலீசாரை நாய் கடித்திருக்கிறது. அவர்கள் கூட இன்றைக்கு சரியாக செயல்பட முடியவில்லை. அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நகர சபையிலே வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு என்ன திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது. 1.5 கோடி ரூபாயில CCD கேமராக்கள் தங்கவயலிலே நகரசபை 35 வார்டுகளிலே பொருத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதுவும் செயல்படவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு ஊழல்கள், மக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத நகரசபை, கேடுகட்ட நகரசபை, அதை மாற்றுகின்ற வகையிலே அடுத்த ஒரு நகரசபையிலே 35 வார்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களங்காண்போம், எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்வைப்போம் என்கின்ற பல்வேறு விவாதங்களை இந்த மாநாட்டிலே பேசி தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்ட வடிவங்களை உருவாக்கி புதிய தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய துவக்கமாக இந்த கொடியை ஏற்றி வச்சு, இது வீரன் செறிந்த கொடி, செங்கொடி, எங்களுடைய இரத்த குருதியிலே உருவாக்கப்பட்ட கொடி என்பதை சொல்லி இந்த மாநாடு வெல்லட்டும் 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 என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாலுகா மாநாடு வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே 100 ஆண்டு கண்ட கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே. மாநாடு 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 தங்கவயல் தாலுகா மாநாடு தங்கவயல் தாலுகா மாநாடு 25வது மாநாடு 25வது மாநாடு வெல்லட்டும் 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 வெல்லட்டும். உறுதி சிந்திய செங்கொடிய உறுதி சிந்திய செங்கொடியே உறுதி சிந்திய செங்கொடிய உறுதி சிந்திய செங்கொடியே பாட்டாளி வர்க்கத்தின் செங்கொடிய பாட்டாளி வர்க்கத்தின் செங்கொடியே தியாகத்தின் செங்கொடிய தியாகத்தின் செங்கொடியே சிவக்கட்டும் சிவக்கட்டும் சிவகட்டும் சிவகட்டும் சிவக்கட்டும் சிவக்கட்டும் சிவகட்டும் சிவகட்டும். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழிய. இன்குலாப் 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 ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத். சிபிஐ ஜிந்தாபாத். வெல்லட்டும்
சும்மா கை வை யூத் காங்கிரஸ் அந்த லேடியெல்லாம் முன்னு விடுமாங்க லேடியெல்லாம் வாங்க முடி அப்படி மேலே பாருங்க பாப்பா ஒரு சொல்லு அது இல்லை கொஞ்சம் ஹலோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணி விடுவேன் ஃப்ளாக் நான் இப்படி வந்துட்டேன் நான் இப்படி எடுத்தேன் அவனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 ஆண்டு கண்ட நம்மளுடைய வரலாற்றில் தங்கவயல் தாலுகாவினுடைய 25வது மாநாடு தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர் கொடியேற்றி மாநாட்டினை துவக்கி வைப்பார்.